வணக்கம் செந்தில். வணக்கம் கிருஷ்ணன். இன்னைக்கு நாட்டில் என்னென்ன கூத்துலாம் நடந்ததுன்னு பார்த்தீங்களா? ஏதாவது நிறைய பார்த்துருக்கோம், அதையும் பேசிடுவோமா? பேசலாம். சென்னையில் ஒரு புதுசாக ஒரு வழக்கு, தாவேகா கட்சிக்காரங்க வந்து லஞ்சம் மேலும் ஒரு குற்றச்சாட்டா? ஆமாம், மேலும் ஒரு சர்டிஃபிகேட்டு நற்சான்றிதழ். எப்படின்னா, ஊழலுக்கு எதிராக லஞ்சத்தை ஒழிக்க வந்த இந்த தாவேகா அரசு அவங்க கட்சி, அந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் போயிட்டு வீடு கட்டுறதுக்கு 50,000 ரூபா பணம் கேட்டிருக்காருன்னு ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஊழலுக்கு எதிராக லஞ்சத்தை ஒழிப்புன்னு சொல்கிற ஒரு கட்சி உட்கட்சியிலேயே ஒருத்தர் அந்த வேலையை செய்யும்போது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டை வச்சு பார்த்தீங்களா? அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் உள்ள கூட பொறுப்பில் இருந்த வழக்கறிஞர்கள் தான் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ மேலே, சரவணன் எம்எல்ஏ மேலே வந்து கூட இருந்த பெண்மணியை வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சாங்க. நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை. பாருங்க, எடுத்தாங்க. அந்த பெண் மேலே எடுத்தாங்க. பெண்ணை கட்சி விட்டீங்கன்னாங்க. குற்றச்சாட்டு யார் மேலே வச்சாங்களோ அவங்கள நீ குற்றவாளி விட்டாங்க. அதுபோல் பாதிக்கப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுபோல் இதுலேயும் வந்து எடுப்பாங்க. அந்த பெண்மணி யாரோ பேட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் மாற்றம். அதுக்கு பேர் தான் அவங்க டிக்ஷனரியில் தூய்மை போல். அதாவது தூய்மைப்படுத்துறதுனா இப்போ எப்படி வந்து ஏற்கனவே அந்த மக்கள் பணத்தை தொட்டவர்களை விடமாட்டேன், தொட விடமாட்டேன் அப்படின்னு டைலாக், பஞ்சு டைலாக் பேசிட்டு அவங்களோட பிடிச்சிட்டாரோ அது மாதிரி செய்வாருன்னு நினைக்கிறீங்க. யார் வந்து சொல்கிறாங்களோ அவங்கள குற்றச்சாட்டுறவங்கள தூக்கிட்டு யார் மேலே குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்கள கூட வச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு வேலையை செய்வார்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஊழல் அரசு இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த வல்கர் வாரியர்ஸ்லாம் சேர்ந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வல்கர் வாரியர்ஸ். ஆமாம், விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அவங்க பேர். இல்லை, அதான் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது தப்பு இல்லை. அந்த வாரியர்ஸ்லாம் சேர்ந்து உதயநிதியோட அண்ணன் சீமான் பார்த்தது, ஸ்டாலினோட அண்ணன் சீமான் பார்த்ததை வச்சுலாம் இவங்க வந்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பல மேடைகள்ல அது அண்ணன் சீமானே சொல்லியிருக்காரு, இது வந்து அரசியல் தீண்டாமை இப்போ வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த கட்சி அந்த கட்சியினரோட பேசக்கூடாது, அவங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு நவீன அரசியல் தீண்டாமை அப்படின்னு அண்ணனே சொல்லியிருக்காரு. இது அதாவது இந்த அறிவுகட்டவர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு அரசியல் கூட்டோ இல்லை அரசியல் சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்கான இடத்துக்கோ இவங்க எல்லாரும் ஒன்றா போகலை. அனைத்து கட்சி கூட்டத்துக்கே போய் அண்ணன் பங்கெடுத்து இவங்களோடலாம் கொஞ்சம் கொலாவிட்டுலாம் இல்லை. ஒரு திருமண நிகழ்வு அவங்க வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா போக தானே செய்வாங்க. அப்போ இந்த அறிவு கூட இல்லாமல் இவர்கள் இதை அணுகிறாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? அவங்க என்னென்னா, இப்போ அண்ணன் வந்து திருமணத்துக்கு கூப்பிட்றாங்க, போகிறாரு. அதில் பல கட்சிக்காரங்க வராங்க, அவங்க கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அவரும் திருமணத்துக்கு போகிறாரு, அதுவும் விமர்சனமாகுது. ஆனால் அவர் யார் கூட போய் காரில் இறங்கி திருமணத்துக்கு போகிறாரு, அப்புறம் அது எந்த மாதிரி விமர்சனம் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்து மடை மாற்றத்துக்காக அதே மாதிரி கேக் வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு யார் கூட 12 மணிக்கு உட்காந்து கேக் வெட்டுறாருன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறவரை வந்து மாற்றுறதுக்காக பொதுவாக எல்லாரும் உலகத்தில் வந்து எல்லா தலைவர்களும் சரி, எல்லா மனிதர்களும் சரி, ஒரு நல்ல நிகழ்ச்சினா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி உட்காந்து பேசுறது வழக்கம். அதை வந்து திருச்சி பேசுறதுக்கு அந்த நீங்கள் சொன்னீங்களே வல்கர் வாரியர், கரெக்டாக தான் பேர் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வல்கர் வாரியர், விர்ச்சுவல் வாரியர் சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன டாஸ்க் கொடுத்தாங்களோ அதை வந்து செவனையும் செய்து மக்கள்கிட்ட மடைமாற்ற வேலையை செய்துட்டு இருக்காங்க. அது வந்து மக்களுக்கு தெரியும். யார் எப்போ கேக்கு வெட்டினாங்க, யார் கூட கல்யாணத்துக்கு போய் ஒன்றா காரில் இறங்கினாங்க, அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதில் வந்து மாற்றம் கிடையாது. இப்போ வந்து புதுசாக தாவேகா அரசு டாஸ்மார்க்கில் இந்த 10 ரூபா வாங்குறாங்கன்னு எல்லாரும் வீடியோ போட்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நாள் கழிச்சு இப்போ அது வந்து 25% அவங்களுக்கு வந்து ஊதியத்தில் உயர்வு கொடுத்துருக்காங்க, சம்பளத்தில் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பேட்டி கொடுத்துருக்காரு போல அமைச்சர். ஏன்னா இவங்க சொல்கிறது எதையும் நம்ம நம்ப முடியாது. தினசரி ஒன்று வாயில் மட்டும் டக்கு டக்குன்னு கவர்ச்சியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அவர் 50 படம் நடிச்சிருக்காரா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி டக்குன்னு இன்ஸ்டாவில் போட்டு ரீச் பண்ணிட்டு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போயிடுறாரு. வாயில் சொன்னதே செஞ்ச மாதிரி. ஆமாம், வாயில் சொல்லிட்டாலே ஒரு சிலதெல்லாம் வாயிலே சொல்ல மாட்டார். யார் இன்ஸ்டாவில் போடுறாங்கன்னு தெரியாது. டக்குன்னு செய்த மாதிரி நார்த் இந்தியா வரைக்கும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து இவங்க தலைவர் தான் வந்து புதுசாக உருவாக்குன மாதிரி அது மாதிரி வந்து அடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு உடனே போய் 25% வந்து உயர்த்தி கொடுத்த இந்த அரசு இதே மாதிரி ஆசிரியர்கள்,
மருத்துவர்கள், செவிலியர்கள் பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க. இன்னும் ஒரு படி மேல ஓய்வு பெற்றவர்களே போக்குவரத்து துறையில வந்து போராடிட்டு இருக்காங்க. எனக்கு ஓய்வூதியத்தை கொடுங்கயா, எடுத்து வச்சுக்கிட்டீங்களான்னு. இதெல்லாம் வந்து இந்த 40 நாளுக்குள்ள எங்களை கேள்வி கேட்காதீங்க, 6 மாசங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்ற இந்த அரசு ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யாருக்கு முன்னாடி போய் அப்போ உங்களோட ப்ரியாரிட்டி டாஸ்மார்க்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு 25% கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அந்த லோடு ஏற்றி இருக்கிறது தான் பிரச்சனையா, அதை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டரே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர். அதுக்கப்புறம் கடை வாடகை, கரண்ட் பில்லு இதெல்லாம் நடைமுறைக்கு வரும்போது நமக்கு தெரியும். ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா டீச்சர் இருக்காங்க, அதுலலாம் என் கவனம் செலுத்தலன்னு நம்ம கேட்குறோம். ஏன்னா அது வந்து அந்த ப்ரியாரிட்டியில ஒரு செவிலியர்கள் இருக்காங்க, இன்னொன்று 60 வயசுக்கு மேலே வீட்டில் பென்ஷன் வருமானு காத்துக்கிட்டு இருக்கிற முதியோர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான அந்த தீர்வு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதுதான் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நீங்கள் இதெல்லாம் இப்போ சொல்லிட்டாங்க 25% கூட்டி கொடுத்துருவோம், யாராவது 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கினா நாங்கள் வந்து இப்போ சஸ்பெண்ட்லேருந்து டிஸ்மிஸ் வரைக்கும் போயிடுவோம்லாம் வந்து அமைச்சர் நல்லா பேசுகிறாரு. ஆனால் இது யார் கண்காணித்து எங்கே தவறு நடக்குது, இதெல்லாம் சரி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒரு உதாரணம் தோணுது. இப்போ தான் நடந்தது இந்த அரசு வழக்கறிஞர்களுக்கான ஒரு குளறுபடி. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆடு திருடினவங்கள நீங்கள் வந்து அரசு வழக்கறிஞராக போட்டிருக்கீங்க. அப்போது அந்த ஒரு சின்ன விஷயம் அது எஃப்ஐஆரில் போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, ஆடு திருடின போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டை நீங்கள் பார்த்துருக்கணும்ல. ஒருத்தர் வந்து நீங்கள் அரசு வழக்கறிஞராக போடுறீங்க, பிபிஓ போடுறீங்கன்னா அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி கொடுக்கணும்ல, அவருக்கு எந்த வழக்கம் இல்லைன்னு. அப்போது அதை கூட நீங்கள் உங்கள் நிர்வாகம் அதை கூட பார்க்கல அப்படின்னா அளவுக்கு தூய்மையாக நிர்வாகம் நடந்திருக்குங்க. நிர்வாகமே தெரியலன்னு சொல்ல வரேன். நிர்வாகமே தெரியல. லஞ்சம் ஒழிக்கப்பட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் கட்டாயம் வாங்கியிருக்கணும்ல. அதான் லஞ்சம் ஒழிக்கப்பட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சட்டத்துறையிலேயே இவ்வளோ இவ்வளோ பெரிய நிர்வாக சீர்கேடு இருக்குன்னா சாராய கடையில் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துங்க. எது நடக்குது, எது நடக்கல, யார் வாங்கினா யார் போனா எதுவும் தெரியாது. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இதில் நான் என்ன நினைக்கிறேன், சாராய கடையை வந்து அதை சரி பண்ணணும், அதை வந்து இது பாதுகாப்பு, அந்த ஊழலை ஒழிக்கணுன்ற எண்ணம்லாம் இந்த அரசுக்கு கிடையாது. அதாவது மேடையில் வந்து வழக்கம் போல் ஏதோ ஒன்று வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து எல்லாரும் வந்து என்னடா இது முன்னாடி 10 ரூபா வாங்கிட்டு தான் இப்போ 20 ரூபா வாங்குறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அந்த அழுத்தத்துக்கு உள்ளாகி ஏதாவது ஒன்று சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு இப்போ 25% அவர் வந்து அதை நடைமுறை கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் அது அப்படியே ஏற்றுக்கிட்டா கூட ஏற்கனவே அந்த தொழிற்சங்க ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டம் செய்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 20 வருஷமாக வந்து வெறும் 11,000 சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம், அப்போ வந்து 10 ரூபா வாங்குறத வந்து பேசுகிற நீங்கள் எங்களுடைய உழைப்பை சுரண்டுறீங்க. இப்போ ஒரு தொழிலாளி வந்து ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைக்கிறோம், அந்த உழைப்புக்கான மதிப்பு வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னு அந்த உழைப்பு சுரண்டலை பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. அதை பேச யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் 10 ரூபா பற்றி பேசுகிறீங்களே, எங்களுக்கான சரியான ஊதியத்தை கொடுங்க, நாங்கள் வந்து 10 ரூபா வாங்க மாட்டோம், நீங்கள் அந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து அந்த லோட்மேன்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கங்க, நாங்கள் வந்து வாங்க மாட்டோம், 1 ரூபா வாங்கினா அதுக்கப்புறம் கேளுங்கன்னு அவர் சொன்னதால் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து 25% உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூசி முழுக்க வேலையை செய்கிறாரு. 25% எவ்வளோன்னா 11,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 25% எவ்வளோ வரும்? ஒரு 3,000 வரும். அப்போ 14,000 சம்பளம் வாங்கினா போதுமா? இப்போ இந்த சென்னையில் அவர் அதான் கேட்குறாரு, நீங்கள் அமைச்சரோ எம்எல்ஏவோ அந்த 11,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு சென்னையில் வாழ்ந்து காட்டுங்க, எவ்வளோ எஜுகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, மெடிக்கல் ஃபீஸ் எவ்வளோ, பெட்ரோல் விலை எவ்வளோ, சாப்பாட்டுக்கு அரிசி எவ்வளோ, எல்லா வேலையும் எவ்வளோ விலைவாசி விற்குதுன்னு தெரியுது, வீட்டு வாடகை எவ்வளோ. அப்போ வெறும் 11,000 கொடுத்துட்டு நீங்கள் வாழணும் அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, தொழிற்சங்க ஊழியர்கள் வந்து டாஸ்மாகே மூடிடுங்க, எங்களுக்கு சாராய கடையில் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, ஏதோ எங்கள் குடும்பத்தை வழிநடத்துறதுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோம், நீங்கள் எங்களை வேற டிபார்ட்மெண்ட்டில் மாற்றிட்டு டாஸ்மாகே ஒட்டு மொத்தமாக நாம் தமிழ் கட்சி சொன்ன மாதிரி மூடிட்டு வேற நல்ல வழியில் வருமானத்தை அரசுக்கு கொடுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை, எங்களுக்கு என்ன தலையெழுத்து, இந்த மாதிரி சாராயத்தை ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட்டம் அடிச்சுட்டு நாங்கள் இதுக்கு தலையெழுத்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை யோசிக்கிறதுக்கு இந்த அரசுக்கு வந்து வக்கு இல்லை, துப்பு இல்லை. உடனே வந்து இப்போ செய்தியில் எல்லாத்துலேயும் வந்து மீடியா ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கிறதால 25% சேலரி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இது என்ன ஆகுனா, மறுபடியும் இந்த தாவைக்காவுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு குடிக்கிறது நிப்பாட்ட மாட்டாங்க, செல்ஃபி எடுத்துட்டு எதுக்கு அதை சம்பளத்தை ஏற்றிட்டாங்க, எதுக்கு வாங்க நீங்கள் டேய் 25% சொன்னியா, அதை ரூபால சொன்னியா, இப்போ 11,000ல் 25% எவ்வளோ வரும்? அது நம்ம புள்ளி விவரத்தோட எதுவுமே புள்ளி விவரத்தோட பேச மாட்டாங்க. இது வரைக்கும் 717 கடை மூடி இருக்குன்னு சொல்றாங்க. அது இது வரைக்கும் ஏதாவது புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்காங்களா? கிடையாது. இல்ல. அப்ப வெறும் ரீல்ஸ் போடுறது, மக்களை ஏமாத்துறது, அது பேச்சு எல்லாமே ஒரு ரீல்ஸ்க்கான பேச்சு மாதிரியே இருக்குது. இதை வந்து எல்லாத்துக்கும் பரப்பிடுங்க,
அப்படின்னு ஒரு ஷூட்டிங் முடிச்ச உடனே வந்து எடுத்து கொடுத்துற மாதிரியே இருக்கு. அந்த அடிப்படையில் தான் அந்த அரசு பள்ளியிலையும் அந்த அமைச்சர் வந்து போயிட்டு இப்போ வந்து மழுப்பிக்கிட்டு இருக்காங்க வந்து அரசு பள்ளியில் படிக்கலாம் கேள்வி யாரா கேள்வி செஞ்சது இது என்னடா இது அந்த வடிவேல் சொல்ற மாதிரி கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமான்னு சொல்ற மாதிரி இந்த அம்மா போயிட்டு அந்த குழந்தைய வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு அது வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இப்போ நமக்கு தெரியும் சின்ன வயசுல ஒரு 5வது 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நமக்கு வந்து யாராவது ஒரு நம்ம சொந்தக்காரங்க யாராவது படிச்சவங்க பெரியவங்க வந்து கேள்வி கேட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கும் இவர் வந்தா கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளே அறியாம ஒரு மன அழுத்தம் இருக்கும். அப்ப நீ இத்தனை மீடியா ஒரு அமைச்சர் பின்னாடியே பாக்குறோம் அந்த பிளாக் ஹெட்ஸ்ல நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை ஒரு அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மத்தியில உண்மை நிக்க வச்சுட்டு நீங்க கேள்வி கேட்டு நான் அக்கா மாதிரி தான் கேள்வி கேட்டேன்னு ராஜ்மோகன் வந்து முட்டு கொடுக்குறாரு பள்ளி கேள்வி. இப்ப அந்த அம்மா ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, நானும் வந்து அரசு பள்ளியில படிச்சவதான், நீங்க வந்து என்ன அசிங்கப்படுத்தல, எல்லா அரசு பள்ளியும் அசிங்கப்படுத்துறீங்க, ஏமா உன்னை கேட்டா நீங்க மட்டும் பதில் சொல்லுங்க, உங்களை சொன்னாங்களா நான் அப்படி இல்லை அப்படின்னு பதில் சொல்லுங்க, உங்களை அசிங்கப்படுத்தினா நீங்க எல்லாரையும் நீங்க வந்து உங்களோட ஒன்னா சேர்த்துக்கிட்டு இதுதான் முதலமைச்சர் சொன்னாரு, என்ன அசிங்கப்படுத்தல தமிழ்நாடு மக்களே. அதுதான் சொல்றேன், இந்த முதல்ல அசிங்கமே யாரும் படுத்தலையே, எதுக்குமா எங்க வீட்டு பெண்ணை வந்து நீங்க காயப்படுத்துறீங்க, எதுக்கு ஊர் உலகத்துல வந்து சொல்லி இப்ப நம்ம வீட்டு பொண்ணுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாதுன்றத எதுக்கு நியூஸ்ல வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உடனே அந்த பாலை திருப்பி என்ன அசிங்கப்படுத்துறீங்க, நீ தாமா எங்க வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்க. இது என்னன்னா அந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க யோசிக்க மாட்டாங்க. உடனே வந்து அப்ப அரசு பள்ளியில படிச்சவங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி யோசிச்சா பரவாயில்ல, என்னைக்கு இந்த மோகம் குறையுதோ அப்போ யோசிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரே வந்து என்ன சொல்றாரு, அக்கா ஸ்தானத்துல இருந்து கேள்வி கேட்டாங்க. அக்கா எதுக்கு அங்க போனாங்க, முதல்ல அக்காவுக்கு அங்கன்னா வேலை, அக்கா வந்து இந்த தொழில்துறை அமைச்சர், தொழிற்சாலைகள் எப்படி எப்படி கிடக்குது, நீங்க போயிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு தொழிற்சாலைக்குள்ள போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்டு வேலை செய்யறவங்கலாம் எத்தனை பேர் நிரந்தர பணியாளர்கள் இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து வந்து தற்காலிக பணியாளர் இருக்கீங்க, எவ்வளவு சம்பளம், இங்க வந்து அடிப்படை வசதிகள் இருக்குதா, ஒரு அடிபட்டா இங்க பாக்குறதுக்கு உங்களை கூட்டு போய் பாக்குறதுக்கு ஆம்புலன்ஸ் இருக்கா, இதை பாத்தீங்கன்னா சரி மக்கள் மேல அக்கறை இருக்கு உங்களுக்கு, உங்க வேலையை ஒழுங்கா செய்றீங்க. புரியலன்னு நினைக்கிறேன். ஒரே ஃபார்மேட்ல ரீல்ஸ் போட்டா போர் அடிக்கும்ல, சோ பல லொகேஷனுக்கு போனோம் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இல்ல நான் அம்மாவுக்கு சொல்றது என்னன்னா, இங்க வந்து பல நிறுவனங்கள் இருக்கு, எல்லாம் கொரியால இருந்து வந்தது, அங்க வந்தது, நம்ம முதலாளிகள் யாரும் ரீல்ஸ் போடுறீங்களா, அங்க போய் இந்த ரீல்ஸை போடுங்க, அங்க போய் அங்க தொழிலாளர்கிட்ட கேளுங்க இந்த தொழில்துறை எப்படி இருக்கு, இங்க ஊழியர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு எப்படி இருக்கு, உணவு எப்படி கொடுக்குறாங்க, போக்குவரத்துக்கு வசதி எப்படி கொடுக்குறாங்க, அதெல்லாம் போய் கேளுங்க. அந்த இடம் உங்க வேலையை செய்யுங்கன்னா நீங்க எதுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாம தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சா ஏன் அப்படி செய்ய போறாங்க? இப்ப அவங்க ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சரா இருக்காங்க, சரி பள்ளியை போய் ஆய்வு பண்றாங்கன்னா கூட ஒரு குழந்தை மேல அக்கறையா இருந்து அந்த ஆசிரியரையோ யாரையோ கூப்பிட்டு எப்படி நடக்குதுன்னு ஒரு கவனிச்சு என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, அவங்களுக்கு கற்றல் திறனை அதிகப்படுத்தணும் என்ன செய்யணுன்றதை வந்து ஒரு மீட்டிங் போட்டு அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டரையோ டீச்சர்ஸையோ கூப்பிட்டு ஆக்கப்பூர்வமா செய்தா பரவாயில்ல. இந்த ரீல்ஸ் மோகங்கள் குறையாததால என்ன ஆகுது, குழந்தைய வந்து வெளி உலகத்துக்கு பப்ளிஷ் பண்ற மாதிரி சுத்தமா இங்கிலீஷ் தெரியல, அதாவது ஒரு கேள்வி அடுத்தடுத்து கேட்டுட்டே போறாங்க. அப்ப அந்த வீடியோல வந்து மொத்த வீடியோவும் போட்டுட்டு அந்த வீடியோக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ நாங்க வந்து அதை இப்போ அவர் வந்து இந்த ஒரு காமெடியில் அதே காமெடி தான், 9 கிரகம் உச்சம் பெற்று வரல, அந்த உச்சம் இன்னும் என்னைக்குல அந்த 9 கிரகத்துல என்னைக்கு ஒரு கிரகமாவது குறையுன்னு தெரியல. அந்த 9 கிரகம் உச்சத்துல இருக்கிறதால என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. விஜய் இருக்காரு, அந்த மோகம் இருக்கு, அந்த சினிமா கவர்ச்சி இருக்கு, நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இல்ல ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு குழந்தைய நீ நல்ல எண்ணத்துல போயிருக்கணும், நீ எதுக்கு வீடியோ எடுத்து போடுற, அந்த குழந்தையோட இன்னெபிலிட்டியை வந்து நீ எதுக்கு வெளிப்படுத்துறீங்க? அது இன்னெபிலிட்டியே கிடையாது, அதை வந்து இன்னெபிலிட்டி மாதிரி அதை குத்தி காமிக்கிறாங்க. பாரு அந்த குழந்தை இங்கிலீஷே தெரியல, அது மொழி தானே, கத்து கொடுத்தா கத்துக்க போகுது, உனக்கு என்ன? அப்ப அதை சுத்தி பாக்குற சொந்தக்காரங்கள இருந்து மத்தவங்க இருந்து இப்ப இது வந்து வீடியோல வந்துருச்சு. இப்ப அந்த பொண்ணு வந்து பாப்பா வந்து பெரிய ஆளா ஆனா கூட அந்த வீடியோ வந்து மனசுல பதிஞ்சு தானே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாத அளவுக்கு செயல்பாடு இருக்கு. அண்டர் 18 வந்து நீங்க முகத்தையே காட்டக்கூடாது. நீங்க உங்க ரீல்ஸ்க்காக எல்லா சட்டத்தையும் எல்லா விதியும் மீறீங்க. அண்டர் 18 இருக்கிறவங்களோட முகத்தை நீங்க ஏன் காட்டினீங்க? முதல்ல நீங்க போய் ரீல்ஸ் எடுக்கிறீங்க, ஏதோ பண்றீங்க, அந்த பள்ளிக்கு வெளியே வந்து நின்று இந்த பள்ளியை ஆய்வு செஞ்சேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீங்க பாருங்க பேசிட்டு போங்க. அண்டர் 18 இருக்கிற ஒரு குழந்தையோட மூஞ்சி நீங்க எப்படி காட்டுவீங்க? அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும். காலங்காலமா ரீல்ஸ் போட்டு பழகிட்டாங்க. இப்ப அமைச்சர் திடீர்னு அமைச்சர் ஆனவொடனே என்ன பண்றதுன்னு புரியல, அதனால மறுபடியும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு அதே ஃபாலோயிங் அதான் முதலீட்டே ரீல்ஸ் மூலமா ஈர்க்க தயாரா இருக்காங்களே. அப்ப அந்த மாதிரி ஒரு மென்டல்ல இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இது அந்த முதலீடுன்னு சொன்னோடனே தான்
இந்த மக்கள் மேலே அக்கறை இருக்கிற அரசுன்னு நினச்சி ஓடி போய் ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு ரோட்டில் நின்று போராடுறாங்க. எதுக்குன்னா எல்லா தெருவோர கடைகளையும் வந்து இவங்க எடுக்கிறாங்க. இன்னொன்று இந்த பூந்தமல்லியில் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் நடிகர் விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்த ஆக்கிரமிப்பில் இருக்கிறவங்களுக்கு, பட்டா இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பட்டா கொடுப்போம், அவங்கள வாழ வைப்போம், ஏதோ தான் பேசியிருக்காரு. ஆனால் இப்போ போய் பூந்தமல்லியில் அந்த வீட்டெல்லாம் இடித்து அந்த பெண்கள்லாம் ரோட்டில் நின்று கை குழந்தையோடு நின்று ஒரு 2 வாரம் அவகாசம் கேட்குறோம், அது கூட கொடுக்க மாட்டாங்க, இடிச்சிடுறாங்க அப்படின்லாம் கதறதை நம்ம பார்க்குறோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து சாலை ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பழம் விற்கிற கடை, இந்த மாதிரி கடைகள் எல்லாம் வந்து அகற்றி அந்த மக்களும் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன சொன்னோம், தேர்தல் நேரத்துலேயே இந்த தெருவோர கடைகளுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அது வந்து கடைகளுக்கு நிரந்தர வாடகை கிடையாது, நிரந்தரமாக ஒருத்தரே அங்கே இருக்கணும்னு கிடையாது, தினமும் வாடகை தான். ஒரு நாள் அங்கே பழம் விற்கும், ஒரு நாள் பூ விற்கும், ஒரு நாள் வந்து காய்கறி விற்கும். அந்த மாதிரி உற்பத்தி செய்யறவங்களே கூட வந்து அந்த கடையை ஒரு நாள் வாடகை, சிக்கலுக்கு தீர்வு சொல்லியிருக்கீங்க. ஒரு நாள் வாடகைக்கு எடுக்கலாம். இதெல்லாம் நீங்க ரீல்ஸா சொல்ல, அதான் தீர்வா சொல்லியிருக்கீங்க. நம்ம அதை வந்து ரீல்ஸா சொல்ல, அந்த காய்கறி ரோட்ல விற்கிறவங்க கிட்ட போய் பேசும்போதே கூட நானே என் தொகுதியில கூட சொன்னீங்க. ரீல்ஸ் போட்டீங்களா? ஆனா இது ரீல்ஸ் போடாத நமக்கு ஓட்டு போடல, நம்ம நல்லது சொன்னோம். ரீல்ஸ் போட்டவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து இப்போ ரோட்ல நின்று என் கடையை எடுத்துட்டாங்க, இதை வச்சுதான் என் பழப்பே ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 4 ஆரஞ்சு பழம் விற்று 4 ஆப்பிள் விற்றா என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படின்னு மக்கள் வந்து இப்போது ரோட்டில் நின்று வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மக்களோட அடி வயிற்றில் அடிக்கிற இந்த அரசு தான் வந்து மக்களுக்கான அரசு அப்படின்னா நம்ம எப்படி இவங்களோட இதை வந்து நம்ம கொண்டு போகிறது? இல்லை, மக்களுக்கு வந்து என்னென்னா அதான் சொல்கிறேன்ல, அந்த 1,22,00,000 பேருக்கும் இன்னும் வந்து மோகம் குறையல. இப்போ அந்த நீங்கள் சொல்கிற அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கவர்ச்சி வந்து என்றைக்கும் கை கொடுக்காது, மோகம் வந்து என்றைக்கும் வந்து வாழ்க்கைக்கு உதவாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இது இன்னைக்கு தொடர்ந்து நேற்று பல கூத்துக்கள் பார்த்தோம். இந்த 50 நாளாக பார்க்குற தினசரி ஒரு கூத்து நடந்துகிட்டே இருக்குது. அது ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சரி. ஒரு இவங்க கூட பதவி ஏற்ற எல்லா அமைச்சர்கள், முதலமைச்சர்களும் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து பல செயல் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும்தான் வந்து டைம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பர்மிஷன், இந்த ஹோம்ஒர்க் முடிக்காத பசங்க வந்து இப்போ டைம் கேட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து டைம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி பர்மிஷன் இன்னெபிலிட்டி இல்லைன்னா நீ ஃபர்ஸ்டே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர வேண்டியது தானே. இங்கே வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுறது? இப்போ ஒருத்தவங்க தண்ணியில் விழுந்துட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னா, இருங்க நான் நீச்சல் கற்றுக்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்க, நான் வந்துடுறேன். அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சுன்னா யார் காப்பாற்றுவா? அந்த நிலைமையில் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குது. சரி, பார்ப்போம் நாளைக்கு என்னென்ன கூத்துன்றது நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.